பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எலும்பி பிரகாசின் குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ரூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை, இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையின் மேல் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் முள்முடி சுமக்கப்பட்டவராய் இருந்த பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பிதாவை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாமும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை நாம் மன்னிக்கிறோமா என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யோசேப்பை அவருடைய சகோதரர்களே எகிப்தியரிடத்தில் விற்று போட்டார்கள். ஆனாலும் அவனுடைய குற்றங்களை பார்க்காதபடி யோசேப்பு தன்னுடைய சகோதரருடைய குற்றங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது அவன் சிநேகிதனால் பரியாசம் பண்ணப்படுகிறான். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய் என்று சொல்லி அவனை பேசுகிற பொழுது அவன் கடைசியாக தன் சிநேகிதருக்காக அவன் செபிக்கிறான். செபித்த பொழுது தேவன் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அழைக்கிறதற்கு முன்பாக இதே ஜனங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடி வந்த ஜனங்கள் தான் பிலாத்தின் இடத்துல போய் இவரை சிலுவையில் அடையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஜனங்களுக்காக அந்த கொல்கதா மலையின் மேல் இருந்து கொண்டு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இவர்கள் செய்த காரணத்தினால் அன்றைய இயேசு கிறிஸ்து மரித்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாமும் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாமளும் மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை நாம் மன்னிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம கடைசி காலங்களில் நிற்கிறோம். ஒருவருடைய குற்றங்களை ஒருவர்களை மன்னித்து இந்த காலத்தில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். மன்னிப்பு என்பது வரும் பொழுது அங்கு அன்பு ஒன்று வரும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாம் மற்றவருடைய குறைகளை நாம் மன்னிக்கும் பொழுது, உறவுகளுடைய குறைகளை மன்னிக்கும் போது, சகோதரருடைய குறைகளை நாம் மன்னிக்கும் போது, அவர்கள் செய்த காரியங்களை நாம் மன்னிக்கும் பொழுது பிதானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நாமளும் ஒவ்வொருவரை மன்னித்து தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.